வெற்றிவேல் முருகனுக்கு அரோர், எல்லாம் வல்ல பழனாபுரி ஆண்டவனுக்கு அரோர், குருநாதர் அருணாபெருமாள் எம்பெருமான் கருணை முழுதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாரூர் திருப்பொன்ற மகாமந்திரத்தில் கௌமார இனத்தத்து வரிசைப்படி பாடலன் 1168 நிருதார்க்கு ஒரு காலா என துவங்கும் பொதுப்பாடலுக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பழனியாண்டன் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்வோம். முருகாஜனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர். இந்த பாடல் எல்லாம் வல்ல எம்பெருமானே, நீ என் முன் தோன்றும் ஒரு நாள் உண்டாகுமா என்று எம்பெருமானை நேரில் தோன்ற அவன் அருளை நாடி பாடப்பெற்ற அற்புதமான பாடல். இந்த பாடலுடைய சந்த குறிப்பு தனன தாத்தன தானா தானன தனன தாத்தன தானா தானன தனன தாத்தன தானா தானன தனதான. இது அந்த பாடலுடைய சந்த குறிப்பு. முதல்ல பாடலை பார்த்தலாம். நிருதற்கு ஒரு காலா ஜெய ஜெய, சுரர்கள் ஏத்திடு வேலா ஜெய ஜெய, நிமலனார்க்கு ஒரு பாலா ஜெய ஜெய, விரலான நெடிய வெற்படையானே ஜெய ஜெய என ராப்பகல் தானே நான் மிக நினது தாழ் தொழுமாறே தான் இனி உடனே தான் தரையின் ஆழ்த்திரை ஏழே போல் எழு பிறவி மாக்கடலுடைய நான் ஒரு சவலை தீர்த்து உன தாழே சூடி உன் அடியார்வாழ் சபை நேற்று இன் ஞானாபோதமும் அருளி ஆட்கொள்ளுமாறேதானது தமியனேற்கு முன்னே நீ மேவுவது ஒரு நாடு. தருவிநாட்டு அரசாழ்வான் வேணுவின் உருவமாய் பல நாடே தானூர் தவசினால் சிவன் நீ போய் வானவர் சிறை தீர சகல லோக்கியமே தான் ஆளுறும் அசுர பார்த்திபனோடே சேயவர் தமரை வேல்கொடு நீராயே பட விழ மோது என்று அருளை ஏற்று அமரோடே போய் அவர் உரையும் மாகிரியோடே தானையும் அழிய வீழ்த்து எதிர் சூரோடே அமர் அடலாகி அமரில் வீட்டியும் வானோர் தானூர் சிறையை மீட்டு அரணார்பால் மேவிய அதிபராகிரம வீரா வானவர் பெருமாள்னு இந்த பாடலை முடிகிறார். இப்போ முதல் பகுதி எடுத்து பொருளுக்கு பார்க்கலாம். நிருதரார்க்கு ஒரு காலா ஜே ஜே, சுரர்கள் ஏத்திடு வேலா ஜே ஜே, நிமலனார்க்கு ஒரு பாலா ஜே ஜே, விரலான நெடிய வெல்படையானே ஜே ஜே என ராப்பகல் தானே நான் மிக நினது தாழ் தொழுமாறே தான் இனி உடனே தான் தரையின் ஆழ்த்திரை ஏழே போல் ஏழு பிறவி மாக்கடலுடைய நான் ஒரு சவால் தீர்த்து உன தாழே சூடி உன் அடியார் வாழ் சபை நேற்று இன் ஞானாபோதம் மருளி ஆட்கொள்ளுமாறே தானது தமியனேற்கு முன்னே நீ மேவுவது ஒரு நாடு அப்படின்னு முதல் பதியை வைக்கிறார். அதாவது முதல் பதியில் என்ன சொல்றாருன்னா, அசுரர்களுக்கு ஒரு காலனாக யமனாக ஏற்பட்டவனே ஜே ஜே, உனக்கு வெற்றி திகழ்வதாக நீ வெல்க வெல்க என்றபடி தேவர்கள் போற்றி துதிக்கும் வேலவனே நீ வெல்க வெல்க, பரிசுத்த மூர்த்தியாம் சிவனுடைய ஒப்பற்ற குழந்தையே நீ வெல்க வெல்க, வீரம் வாய்ந்த பெரிய வேலாயுதத்தை படையாக கொண்ட பெருமாளே நீ வெல்க வெல்க என்றெல்லாம் இரவும் பகலுமே நான் நிரம்ப உன்னுடைய தாழ் தொழுமாறு திருவடியை பணிந்து போற்றும்படி இனி தாமதிக்காமலேதான் இந்த பூமியில் ஆழமுள்ள திரை, அதாவது கடல் ஏழு போல உண்டாகின்ற பிறவி என்கின்ற அல்லது கடல் ஏழு போன்ற ஏழு பிறப்பாகிய மாக்கடலுடைய பெரிய கடலுள் நான் அனுபவிக்கும் சவலை மனக்குழப்பத்தை ஒழித்து உன்னுடைய திருவடியையே தலையில் சூடியவனாய் உன்னுடைய அடியார்கள் வாழ்கின்ற சபையின் ஏற்றி கூட்டத்தில் என்னை கூட்டி வைத்து இனிய உபதேசமும் ஞான போதமும் ஞான உபதேசத்தையும் எனக்கு அருள் செய்து உபதேசித்து ஆட்கொள்ளுமாறேதான் என்னை ஆண்டு கொள்ளவே அதன் பொருட்டே தமியனேற்கும், அதாவது முன்னே தனியனாகி என் முன்பு நீ வந்து தோன்றுவதான ஒரு நாள் உண்டாகுமோ, ஒரு பாக்கிய நாள் எனக்கு கிட்டுமோ அப்படின்னு முதல் பதியில் கேட்குறார். ரெண்டாவது பதியில் தருவிநாட்டு அரசாழ்வான் வேணின் உருவமாய் பல நாளே தானூர் தவசினால் சிவன் நீ போய் வானவர் சிறைதீர சகல லோக்கியமே தான் ஆளுறும் அசுர பார்த்திபனோடைய சேயவர் தமரை வேல்கொடு நீராய பட வீழ மோதென்று அருளை ஏற்று அமரோடே போய் அவருடைய மாகிரியோடே தானையும் அழிய வீழ்த்து எதிர் சூரோடே அமர் அடலாகி அமரில் வீட்டியும் வானோர் தானூர் சிறையை மீட்டு அரணார்பால் மேவிய அதிபராகிரம வீரா வானவர் பெருமாளின்னு முடிகிறார். அதாவது தருவின் நாட்டு அரசாழ்வான், அதாவது கற்பக மரங்கள் உள்ள நாடான பொன்னுலக நாட்டின் அரசாட்சி புரிகின்ற இந்திரன் வேணின் உருவமாய் உருவெடுத்து பல நாட்கள் தான் செய்த தவத்தின் பயனாக சிவபெருமான் உன்னை நீ சென்று தேவர்களின் சிறையை நீக்கும் பொருட்டு எல்லாவித லௌகீகம் உலகப்பற்று உலக இன்பங்களையும் ஆண்டு அனுபவிக்கும் அசுரராஜனான சூரனையும் அவன் மக்களையும் தமர் சுற்றத்தினரையும்
வேலாயுதம் கொண்டு அவர்கள் பொடியாய் அழிந்து வீழும்படி தாக்குவாயாக என்று திருவாய்மலர்ந்து சொல்ல, அவர் மொழிக்கு இணங்கி ஏற்று அமரோடு போய் போருக்கு எழுந்து சென்று அவர், அதாவது அந்த அசுரர்கள் இருப்பிடமாக கொண்டிருந்த பெரிய கிரௌஞ்சம் 7 கிரியாகிய மலைகளையும் தானை சேனைகளையும் அழிந்து விடும்படி செய்து எதிர்த்து வந்த சூரனோடு பொருந்திய பகைமை அல்லது வலிமை பூண்டு போரில் அவனை அழித்தும் தேவர்களை அவர்கள் அடைபட்டிருந்த சிறை நின்றும் மீட்டு நீக்கி புறந்தும் அரணார்பால் மேவிய தந்தையாம் சிவபெருமானிடத்தை வந்து சேர்ந்த மகா பராக்கிரம வீரனே, தேவர்கள் பெருமாளே, தமையனருக்கு முன்னே நீ மேவுவது ஒரு நாளே அப்படின்னு மிக இணக்கமாக நம்ம சுவாமி எம்பெருமான் திருவடியில் பணிந்து தொழுகின்ற அற்புதமான பாடல் இந்த பாடலில் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுதே எம்பெருமானுக்கு வெற்றி வெற்றி வெற்றின்னு வெற்றி வாயை சூடுகின்ற வரிகள். அது ரொம்ப ரொம்ப அற்புதமாக அந்த கோஷத்தை அருணகிரி பெருமான் பறைசாற்றுறார். இந்த பாடலில் 7 பிறவிங்கிறார். படிச்சிருக்கோம், நிறைய பாடலில் படிச்சிருக்கோம். சவலைங்கிறார். சவலைனா மனக்குழப்பம். சவலை கடலுடனாய் கிடந்து தடுமாறும் கவலையும் திருவாசத்தில். அடுத்தது இந்த பாடலில் ரொம்ப முக்கியமான ஒரு வேண்டுகோள் இருக்கிறது. என்ன வைக்கிறார்னா, அதாவது அடியார் வாழ் சபையின் ஏற்று, இது இருந்தால் போதும். அடியார் சபையில் கூட விரும்பின அந்த இணக்கம் வேண்டுதல் அருணகிரி பெருமானுக்கு பலித்தது. இடுதலை சற்றும் கருதேனை போதமில்லை அன்பால் கெடுதலில்லா தொண்டரில் கூட்டியவாம்பார். கூட்டியவா வேதோன்னு கந்தரங்க 100வது பாடல் சொல்றார், பலித்தது. அடுத்தது தருவி நாட்டு அரசாழ்வான் சூரனுக்கு அஞ்சு இந்திரன் மூங்கில் உருவோடு சீர்காழியில் தவம் பண்ணிட்டு இருந்தான். காளி நன்னி இத்தலம் இனிதே என்னா இருந்தனன் இமையோர் கோமான் வேணுவாகி மறைந்து நோற்றிருந்தான் வேணுவின் உருப்போல் நின்று மெலிவோடு நோற்று நாளும் தானுவை வழிபட்டு அங்கன் சதமகன் சாரும் நாளின்பர் கந்த புராணத்தில். இதையே அப்படி நம்ம குருநாதர் கொண்டு வர. அடுத்து சிவன் நீ போய் வானவர் செய்து சிவன் முருகனை போருக்கு அனுப்பிய வரலாறு. ஆங்கையர் குகன் முகம் நோக்கியே இணைய கூறுவான் தீமையே இயற்றி உலப்புறா வன்மை கொண்டுற்ற சூரனை அவுணர் குழுவோடும் தடித்து சுருதியின் நெறி. ரொம்ப அற்புதமான கந்தபுராண பாடல். நெறி மகவான் பேர் அரசடித்து சுரர் துயர் அகற்றி பெயர்தி என்றனன் எந்தை பெருமான் அப்படின்னு கந்தபுராணம் சொல்ற அதே கருத்தை நம்ம குருநாதர் அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கிறார். அடுத்தது அதிபராக்கிரமம். இந்த பாடலுடைய பின்னாடி வரக்கிற அந்த 4 அடிகளும் அதிபராக்கிரம வீரா வானவர் பெருமாள் இது பூரா கந்தபுராண சுருக்கம். அப்படியே கந்தபுராணத்திற்கு எசன்ஸ் அந்த சாரை பிழிந்து அப்படியே கொடுக்குற வல்லமையெல்லாம் அருணகிரி பெருமானுக்கு தான் உண்டு. வேறு யாருக்கும் எதிர்பார்க்கவே முடியாத பராக்கிரமம் கவி வன்மை அது அருணகிரி பெருமான் உண்டு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, எம்பெருமானே உன் புகழை பாடி நான் இனி அன்புடன் ஆச்சார பூஜை செய்து உயிர்ந்திட வீணாள் படாது அருள் புரியணும்னு வென்றார். அப்படி அதோட இல்லாமல் உன் பாதத்தை என் தலையில் சூடி உன் அடியார்கள் வழின்ற கூட்டத்தில் கூட்டி வச்சு இனிய ஞான உபதேசத்தையும் எனக்கு அருளி என்னை ஆண்டு கொண்டு அருள்வதன் பொருட்டே தனியேனாக உள்ள என் முன் நீ தோன்றும் ஒரு நாள் உண்டா. தனிமைகளிய அறிவு தர வேண்டும் பழனி பாடல்கள் கேட்குற மாதிரி கேட்குறார். அடுத்தது 2வது பதில் கற்பகத்தற்கு நிறைந்த தேவநாட்டு அரசாட்சி புரியும் இந்திரன் மூங்கிலோட உருவம் எடுத்து பல நாட்களாக தான் செய்த தவத்தின் பயனாக சிவபெருமான் உன்னை அழைத்து நீ சென்று தேவனுடைய சிறையை நீக்க எல்லா விதமான உலகப்பற்றும் சுகபோகமும் ஆண்டு அனுபவிக்கும் அசுரர்களின் அரசன் சூரனையும் அவனது மக்கள் சுற்றத்தாரையும் வேல் கொண்டு அவர்கள் பொடியாக விடும்படி தாக்கு அப்படின்னு ஆணையிட திருவாய்மலர்ந்து ஆணையிட அதனை ஏற்று போர்க்களத்துக்கு போய் அசுரர் தங்கிய பெரிய கிரௌஞ்சம் 7 மலைகள் சேனை இவையெல்லாம் அழிந்து விழச் செய்து எதிர்த்து வந்த சூரனோடு பகை பூண்டு போரில் அவனை அடித்து அடைபட்டிருந்த சிறை நின்றும் தேவர்களை விடுவித்து காத்து சிவபெருமானம் திரும்பி வந்து சேர்ந்த மகா பராக்கிரமங்கள். அப்போ சிவபெருமான் கொடுத்த ஆணையை நிறைவேற்றிவிட்டு எம்பெருமான் முருகவேள் வந்து சொல்றார், ஐயா தாங்கள் கொடுத்த ஆணையை நான் செவ்வனே நிறைவேற்றி விட்டேன். அதை சொல்றார். எவ்வளோ நாசுக்கா சொல்றார். யார் முடியும்? அதனால மகா பராக்கிரம வீரனால தான் முடியும்.
தேவர்கள் அதனால தான் அவனை தொழுது வழிபடுறாங்க. அவன் திருவடியில் பணிந்து வீழ்ந்து வணங்குகிறார்கள். இந்த நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் இந்த பாடல் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இந்த அற்புதமான பாடலை பழனாபுரி ஆண்டவன் திருப்பாத்து சமர்ப்பித்து அவன் அருள் பத்திரமோ வெற்றிவேல் முருகனுக்கு குருநாதர் அருணா பெருமகிழ்ச்சி. முருகா 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 முருகா.